Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இப்பொழுது ஸ்டர்ம்-லியோவில்லி ப்ராப்ளம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். P of x y prime the whole prime plus q of x plus lambda r of x multiplied by y equal to 0 என்ற லீனியர் செகண்ட் ஆர்டர் homogeneous differential equation with variable coefficients கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த differential equation AB என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் k1y of a plus k2y prime a equal to 0, L1y of b plus L2y prime of b equal to 0 என்று இரண்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ்கள் x is equal to a என்ற இடது எல்லை புள்ளியிலும் x is equal to b என்ற வலது எல்லை புள்ளியிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் லாம்டா என்பது ஒரு பாராமீட்டர். k1, k2, L1, L2 என்பவை ரியல் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது மெய்யெண்கள். ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் k1 அல்லது k2 இன் 2a ஆர் L1 அல்லது L2 என்பது பூஜ்யமாகாமல் இருக்க வேண்டும். மேலும் P of x, Q of x, R of x என்ற செயல்பாடுகள் மெய்யெண் மதிப்புடைய செயல்பாடுகள், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ். அதை தவிர AB என்ற இடைவெளியில் இந்த செயல்பாடுகள் வரையறுக்கப்பட்டவை. அந்த இடைவெளியில் அவை தொடர்ச்சியானவையாக இருக்கின்றன. மேலும் P of x என்ற செயல்பாடு திறந்த இடைவெளி ABயில் பாசிட்டிவாக இருக்கிறது. மேலும் செயல்பாடு P prime of x என்பது இடைவெளி ABயின் எல்லா x அளவுகளிலும் வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியானதாக இருக்கிறது. R of x என்ற செயல்பாடு எல்லா x அளவுகளிலும் இடைவெளி ABயில் பாசிட்டிவாக இருக்கிறது. இவ்வாறு உள்ள செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் along with boundary conditions 2a, 2b என்பதைத்தான் நாம் ஸ்டர்ம்-லியோவில்லி ப்ராப்ளம் என்று குறிப்பிடுவோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1ஐ ஸ்டர்ம்-லியோவில்லி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று குறிப்பிடுவோம். இதை பார்த்தால் இது செல்ஃப் அட்ஜாயிண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது என்பது தெரிகிறது. ஏனென்றால் இது d by dx of p of x into y prime plus q of x plus lambda r of x into y equal to 0 என்பதாக இருக்கிறது. இது ஒரு ஐகன் வேல்யூ ப்ராப்ளம். ஏனெனில் லாம்டா என்ற பாராமீட்டரை இது உள்ளடக்கி இருக்கிறது. இப்பொழுது அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 பவுண்டரி கண்டிஷன்ஸ் 2ஐ நிறைவு செய்யும் லாம்டா என்ற மாறிலியை கண்டுபிடிப்பதையும் மற்றும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 பவுண்டரி கண்டிஷன்ஸ் 2 என்பதை நிறைவு செய்யும் லாம்டாவுடன் தொடர்பு உடைய பூஜ்யமாகாத செயல்பாடு y of x கண்டுபிடிப்பதையும் விவரிப்பதுதான் SL ப்ராப்ளம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதைத்தான் நாம் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் என்று கூறுகிறோம். அதாவது the problem of determining a scalar lambda and a corresponding non-zero function y of x satisfying the differential equation 1 and the boundary conditions 2 is called an SL problem.
y is equal to 0 என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 மற்றும் பவுண்டரி கண்டிஷன் 2ஐ நிறைவு செய்கிறது. அது எல்லா லாம்டா மதிப்புகளுக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1ஐயும் பவுண்டரி கண்டிஷன் 2ஐயும் நிறைவு செய்கிறது. அது ட்ரிவியல் சொல்யூஷன். அது நிச்சயமாக ஒரு தீர்வாக இருக்கிறது இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்திற்கு. நம்முடைய இலக்கு என்ன என்றால் 1, 2 என்பவற்றை நிறைவு செய்யும் இடைவெளி ABயில் பூஜ்யமாகாத செயல்பாடு yfx என்ன என்று கண்டுபிடிப்பதுதான். அப்படி கிடைக்கும் பூஜ்யமாகாத செயல்பாடு yfxஐ நாம் ஐகன் ஃபங்க்ஷன் என்று குறிப்பிடுவோம். எந்த லாம்டா மாறியின் மதிப்பிற்கு இவ்வாறு பூஜ்யமாகாத செயல்பாடு yfx கிடைக்கிறதோ அந்த லாம்டாவை நாம் ஐகன் வேல்யூ ப்ராப்ளத்தின் ஐகன் வேல்யூ என்று குறிப்பிடுவோம். முதலில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நாம் லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கொண்டு அதனுடைய தீர்வு என்ன என்பதை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அந்த லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அது செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஃபார்மில் இருக்கிறது. அது ஒரு ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் என்பதாக பார்ப்போம். லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது 1 - x square y double prime minus 2xy prime plus n into n plus 1 into y equal to 0 என்பதாகும். இதை நம்மால் d by dx of 1 - x square into y prime plus n into n plus 1 into y equal to 0 என்பதாக எழுத முடியும். ஏனெனில் d by dx of 1 - x square into y prime is 1 - x square into y double prime minus 2x into y prime plus n into n plus 1 into y equal to 0 என்பதாக இருக்கிறது. இதில் லாம்டா என்பது n into n plus 1, p of x என்பது 1 - x square, r of x is equal to 1, q of x is 0. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டார், அதாவது லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் SL டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அமைப்பை கொண்டுள்ளது. அது -1 ≤ x ≤ 1 என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் p of x அதாவது 1 - x square என்பது இந்த திறந்த இடைவெளி -1 to 1இல் பாசிட்டிவாக இருக்கிறது. r of x என்பது 1 என்பதால் அது இடைவெளி -1, 1இல் பாசிட்டிவாக இருக்கிறது. மேலும் p, q, r என்று நாம் இங்கே குறிப்பிட்டுள்ள செயல்பாடுகள் -1 x 1 என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன, தொடர்ச்சியானதாகவும் இருக்கின்றன. மேலும் P'X -2x என்ற செயல்பாடு -1 to 1 என்ற இடைவெளியில் எல்லா x அளவுகளிலும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ச்சியானதாக இருக்கிறது. அதனால் SL ப்ராப்ளம் என்று நாம் முன்னே குறிப்பிட்ட எல்லா நிபந்தனைகளையும் இந்த லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறைவு செய்கிறது. எனவே லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் SL டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் உள்ளது. இது ஒரு ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் விளக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது. இப்பொழுது பவுண்டரி கண்டிஷன்ஸ்களை பற்றி பார்ப்போம். பவுண்டரி கண்டிஷன்ஸ் k1 into y of a plus k2 into y prime of a equal to 0, L1 into y of b plus L2 into y prime b equal to 0 என்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தால் நாம் அந்த SL ப்ராப்ளமை ரெகுலர் SL ப்ராப்ளம் என்று குறிப்பிடுவோம். அதுவே கொடுக்கப்பட்டுள்ள SL டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் p of x என்பது p of a equal to p of b என்ற சமன்பாட்டை நிறைவு செய்தால், அதாவது இடைவெளியின் எல்லை புள்ளிகள் a, b என்பவற்றில் p of a equal to p of b என்பதாக இருந்தால், மேலும் பவுண்டரி கண்டிஷன்ஸ் y of a equal to y of b என்றும் y prime of a equal to y prime of b என்றும் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை பீரியாடிக் SL ப்ராப்ளம் என்று கூறுவோம்.
இந்த p of x என்ற செயல்பாடு a என்ற எல்லை புள்ளியில் பூஜ்ஜியமாகிவிட்டால், அதாவது p of a equal to 0 என்று ஆகிவிட்டால், அப்பொழுது இடைவெளி ABயின் a என்ற இறுதி புள்ளியில் கொடுக்கப்பட்ட y of a equal to 0 என்ற நிபந்தனை தேவையே இல்லை இந்த SL ப்ராப்ளமை தீர்வு செய்வதற்கு. அதேபோல் b என்ற புள்ளியில் p of b 0 ஆகிவிட்டால், அப்பொழுது y of b equal to 0 என்ற நிபந்தனை தேவையில்லை இந்த SL ப்ராப்ளமை தீர்வு செய்வதற்கு. அதனால் நாம் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 SL ஃபார்மில் உள்ளது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள SL ப்ராப்ளம் 1 என்பது ரெகுலர் SL ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது பீரியாடிக் SL ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது சிங்குலர் SL ப்ராப்ளமாக இருக்கலாம். இவ்வாறாக 3 வகையான SL ப்ராப்ளம்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவற்றின் தீர்வு எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை நாம் பார்ப்போம். முதலில் சில உதாரணங்களை பார்த்து புரிந்து கொள்வோம். Find eigenvalues and eigenfunctions of the SL problem என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. Differential equation y double prime plus lambda y equal to 0. இதை நாம் y prime the whole prime plus lambda y equal to 0 என்று எழுதலாம். அதனால் p of x is equal to 1, q of x is equal to 0, r of x is equal to 1, lambda என்ற பெராமீட்டர் இருக்கிறது. அதனால் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் SL டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஃபார்மில் இருக்கிறது. அடுத்ததாக பவுண்டரி கண்டிஷன்ஸ் எவ்வாறாக உள்ளது என்று பார்க்கலாம். y of 0 equal to 0, y of pi equal to 0 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கு a is equal to 0, b is equal to pi. எனவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 0 pi என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு எல்லை புள்ளிகள் 0 pi என்பதாக இருக்கிறது. அந்த எல்லை புள்ளிகளில் y நிறைவு செய்வதாக இந்த எல்லை நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் இதை k1 into y of a plus k2 into y prime a equal to 0 என்பதுடன் கம்பேர் செய்து பார்த்தால் k1 is equal to 1, k2 equal to 0. L1 into y at b plus L2 into y prime at b equal to 0 என்பதுடன் கம்பேர் செய்தால் L1 is equal to 1, L2 equal to 0 என்பதாக கிடைக்கிறது. எனவே கொடுக்கப்பட்டுள்ள y double prime plus lambda y equal to 0, y of 0 equal to 0, y of pi equal to 0 என்ற பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ரெகுலர் SL ப்ராப்ளமாக இருக்கிறது. இதனுடைய தீர்வின் அமைப்பு என்ன, இதனுடன் தொடர்புடைய ஐகன் வேல்யூ என்ன, அதை சார்ந்த நான் ஜீரோ ஐகன் ஃபங்க்ஷன் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. லாம்டாவை நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளலாம், அதை -p² என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் பிரைம் மைனஸ் p²y ஈக்குவல் டு 0 என்பதாகும். எனவே இது ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை நிலையான மாறிலிகளை கொண்ட வகைக்கெழு சமன்பாடு. அது சமப்படுத்துவமான வகைக்கெழு சமன்பாடு. எனவே இதன் தீர்வின் அமைப்பு e⁴ என்பதாக இருக்கும். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய துணை சமன்பாடு λ² - p² = 0 என்பதாக கிடைக்கிறது. எனவே λ ± p என்று லாம்டாவின் மதிப்புகள் நமக்கு கிடைத்துள்ளன. இதை கொண்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை y of x = ae⁴px + be⁻−px என்று எழுதலாம். y of 0 = 0 implies a plus b = 0, y of pi = 0 என்ற நிபந்தனை ae⁴p⁻ plus be⁻−p⁻ = 0 என்பதாக கொடுக்கிறது. இப்பொழுது நமக்கு a b நிறைவு செய்யும் இரண்டு சமன்பாடுகள் இருக்கின்றன. இதிலிருந்து a b இவற்றின் மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கொண்டு அதனுடைய டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடித்தால்
அது நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 1 e பவர் p பை e பவர் மைனஸ் p பை என்று கிடைக்கிறது. இது e பவர் மைனஸ் p பை மைனஸ் e டு த பவர் ஆஃப் p பை, தட் இஸ் நெவர் 0. அதனால் இந்த இரண்டு சமன்பாடுகளுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் தான் இருக்கிறது. அதாவது a is equal to 0, b equal to 0 என்ற ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கின்றன. எனவே y of x is identically 0 என்ற ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கிறது. எந்த நிகழ்வின் போது லாம்டா என்ற பெராமீட்டர் நெகட்டிவாக இருந்து அது மைனஸ் பி ஸ்கொயர் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது y of x is equal to 0 என்று வருகிறது. அது ட்ரிவியல் சொல்யூஷன். எனவே இந்த ஐகன் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் கிடையாது என்பதாக நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக லாம்டா ஈக்குவல் டு 0 என்ற நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் பிரைம் ஈக்குவல் டு 0 என்று ஆகிறது. அது y of x is equal to a plus bx என்று கொடுக்கும். இப்பொழுது y of 0 equal to 0 என்ற நிபந்தனையை உபயோகித்தால் a equal to 0 என்று வரும். அதனால் y will be b of x. y of pi equal to 0 என்பதை உபயோகித்தால் b pi equal to 0. இதிலிருந்து b equal to 0 என்று கிடைக்கும். எனவே a is 0, b is 0. y of x is therefore identically 0. அதனால் மறுபடியும் லாம்டா ஈக்குவல் டு 0 என்ற நிகழ்வின் பொழுது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு ட்ரிவியல் தீர்வு என்பதாக கிடைக்கிறது. எனவே இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்திற்கு லாம்டா ஈக்குவல் டு 0 என்ற ஐகன் வேல்யூ கிடையாது என்பது தெரிகிறது. அடுத்ததாக லாம்டா பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். லாம்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் என்று குறிப்பிடலாம். அப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் பிரைம் ப்ளஸ் பி ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0 என்பதாகும். இதனுடைய தீர்வு y of x is equal to a cos px plus b sin px என்பதாகும். இப்பொழுது y of 0 equal to 0 என்ற நிபந்தனையை உபயோகித்தால் a is equal to 0 என்று கிடைக்கும். y of pi equal to 0 என்ற நிபந்தனையை உபயோகித்தால் b sin pi equal to 0 என்பது ஆகும். நமக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தேவை. அதனால் sin p pi equal to 0 என்பதுதான் நான் ட்ரிவியல் சொல்யூஷனை கொடுக்கும். அதாவது p pi is equal to n pi, where n is an integer but different from 0 ஆக இருந்தால் நமக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதனால் p equal to n, n is an integer, n not equal to 0. எனவே இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளமின் தீர்வுகள் b sin nx என்ற அமைப்பில் இருக்கும். இதில் n என்பது இன்டிஜர், ஆனால் n நாட் ஈக்குவல் டு 0. எனவே லாம்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் என்ற பாசிட்டிவ் மதிப்புகளுக்கு நமக்கு பூஜ்யமாகாத செயல்பாடுகள் தீர்வாக கிடைத்துள்ளன. அவற்றின் அமைப்பு b sin nx, n an integer not equal to 0 என்பதாக கிடைத்துள்ளன. எனவே இந்த செயல்பாடுகள் y of x is equal to b sin nx for n is equal to plus or minus 1 plus or minus 2 என்பவை eigen functions associated with the eigen value lambda equal to p square equal to n square என்பதாக நமக்கு கிடைத்துள்ளது. எனவே கொடுக்கப்பட்டுள்ள பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ஆர் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமின் ஐகன் values என்பது lambda equal to n square, n is equal to 1 2 3 etc. eigen functions என்பது y of x is equal to sin nx for n is equal to 1 2 3 etc. என்று இந்த ஐகன் வேல்யூ ப்ராப்ளமின் தீர்வை நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. அதாவது ஐகன் வேல்யூவும் அதனுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களையும் நாம் இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ரிகார்டட் அஸ் அன் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமின் தீர்வாக கொடுக்கிறோம். சில முக்கியமான ரிசல்ட்டுகளை பார்க்கலாம். அதாவது எஸ்எல் ப்ராப்ளம் 1 என்பதில் உள்ள PQR என்ற செயல்பாடுகள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான நிபந்தனைகளின் அடிப்படையில் எஸ்எல் ப்ராப்ளமிற்கு எண்ணற்ற ஐகன் வேல்யூஸ் இருக்கும் என்பது முதல் ரிசல்ட். அதாவது நாம் எஸ்எல் ப்ராப்ளம் என்பது என்ன என்று முதலில் விவரித்தோம்.
அதில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றும் ஒரு எஸ்எல் ப்ராப்ளம் கொடுக்கப்பட்டால் அதனுடைய ஐகன் வேல்யூஸ் எண்ணற்றதாக இருக்கும் என்பதுதான் முதல் ரிசல்ட். எஸ்எல் ப்ராப்ளமில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் அந்த எஸ்எல் ப்ராப்ளம் ரெகுலர் எஸ்எல் ப்ராப்ளமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாம் மெய்யெண்களாக இருக்கும் என்பது இரண்டாவது ரிசல்ட். ரெகுலர் எஸ்எல் ப்ராப்ளமின் எல்லா ஐகன் வேல்யூஸும் ரியல் வேல்யூஸுடன் இருக்கும், அதாவது மெய்யெண்களாக இருக்கும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது ரிசல்ட். மேலும் சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். நமக்கு y டபுள் பிரைம் பிளஸ் லாம்டா y ஈக்குவல் டு 0, y prime of 0 equal to 0, y prime at pi equal to 0 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் k1 equal to 0, L1 is equal to 0, k2 equal to 1, L2 equal to 1 என்பது தெரிகிறது. எனவே கொடுக்கப்பட்டுள்ள பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் அல்லது கொடுக்கப்பட்டுள்ள எஸ்எல் ப்ராப்ளம் ரெகுலர் எஸ்எல் ப்ராப்ளமாக இருக்கிறது. இதில் p of x என்பது 1, q of x is 0, r of x is 0. இப்பொழுது இதனுடைய ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன்ஸை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். லாம்டா என்பது பெராமீட்டர், அதனால் அதற்கு எல்லா மதிப்புகளையும் கொடுத்து அதை கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்ப்போம். அது ஐகன் வேல்யூவாக இருக்கிறதா என்று பார்ப்போம். பின்னர் அதற்கு தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன என்று கண்டுபிடிக்கலாம். லாம்டா ஈக்குவல் டு 0 என்று எடுத்துக்கொண்டால் y டபுள் பிரைம் 0, y equal to a plus bx, அது y prime of 0 equal to 0, y prime of pi equal to 0 என்ற நிபந்தனைகளை நிறைவேற்றும் வண்ணம் இந்த a, b என்ற கான்ஸ்டன்ட்டுகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். எனவே y prime of 0 equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் அது b equal to 0 என்பதை கொடுக்கிறது. அதனால் y prime at pi equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் b equal to 0 என்ற b இன் மதிப்பை கொடுக்கிறது. அதனால் a என்பது ஆர்பிட்ரரியாக இருக்கிறது. எனவே y of x is equal to a என்ற கான்ஸ்டன்டாக இருக்கிறது. அதை நாம் 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது y of x is equal to a constant அல்லது கான்ஸ்டன்டின் மதிப்பு 1 என்று எடுத்துக்கொண்டால் y of x is equal to 1 என்பது இதன் தீர்வு என்பது நமக்கு தெரிகிறது. அதாவது லாம்டா ஈக்குவல் டு 0 என்ற மதிப்பு இருந்தால் அதற்கு பூஜ்யமாகாத ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு y of x is equal to 1 என்பதாகும். எனவே லாம்டா ஈக்குவல் டு 0 என்பது இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூ, அதனுடைய தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன் y of x is equal to a constant என்று நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக லாம்டா நெகட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். லாம்டாவை -p² என்று எடுத்துக்கொண்டு y டபுள் பிரைம் -p² y ஈக்குவல் டு 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தீர்வு செய்யலாம். அப்பொழுது y ஈக்குவல் டு ae பவர் px ப்ளஸ் be பவர் -px என்று கிடைக்கும். y பிரைம் என்பது ap e பவர் px மைனஸ் bp e பவர் -px என்பதாகும். எனவே y பிரைம் at 0 ஈக்குவல் டு 0 என்பதை உபயோகித்தால் p into a minus b equal to 0, அதாவது a minus b equal to 0, ஏனெனில் p not equal to 0 இங்கே. ஏனென்றால் p equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் லாம்டா equal to 0 என்பதாகும். அந்த நிகழ்வை நாம் முன்பே பார்த்து விட்டோம். அந்த நிகழ்விற்கு நமக்கு லாம்டா ஈக்குவல் டு 0 என்பது ஒரு ஐகன் வேல்யூ, அதனுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன் ஒரு கான்ஸ்டன்ட் என்று கண்டுபிடித்து விட்டோம். அதனால் இங்கு லாம்டா ஈக்குவல் டு -p² என்று எடுத்துக்கொண்ட பொழுது p நாட் ஈக்குவல் டு 0 என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதனால் a மைனஸ் b ஈக்குவல் டு 0 என்று வருகிறது. அதனால் a ஈக்குவல் டு b என்பது ஆகிறது. அடுத்ததாக y பிரைம் அட் பை ஈக்குவல் டு 0 என்று எடுத்துக்கொண்டால் இப்பொழுது a ஈக்குவல் டு b என்பதை உபயோகித்தால் நமக்கு PA into e power p pi minus e power minus p pi equal to 0 என்று வருகிறது. e power p pi minus e power minus p pi is never 0. p is not 0. அப்படி என்றால் PA into e power p pi minus e power minus p pi equal to 0 என்ற சமன்பாடு நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றால் a must be equal to 0. அதனால் a equal to 0 என்பதாகிறது. a equal to b என்பதால் b is also equal to 0. அதனால் y of x is equal to 0 என்று நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு ட்ரிவியல் சொல்யூஷன். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்திற்கு லாம்டா என்ற நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் கிடையாது. ஏனெனில் அப்படி எடுத்துக்கொண்டால் நமக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் தான் கிடைக்கிறது. எனவே இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்திற்கு நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் கிடையாது என்பது தெரிகிறது. மூன்றாவது நிகழ்வாக லாம்டா பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது லாம்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் என்று ஆகும். எனவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் பிரைம் பிளஸ் பி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0 என்பதாகும். அது y of x is equal to a cos px plus b sin px என்று தீர்வின் அமைப்பை கொண்டிருக்கும். அப்பொழுது y prime of x is equal to minus AP sin px plus BP cos px என்பது ஆகும். y prime of 0 equal to 0 என்ற நிபந்தனையை உபயோகித்தால் p into b equal to 0 என்று வரும். p not equal to 0 என்பது நமக்கு தெரியும். அதனால் b equal to 0 என்று கிடைக்கிறது. y prime at pi equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் அது மைனஸ் AP sin p pi equal to 0 என்று கொடுக்கும். இதில் p is not equal to 0. a equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் y of x is equal to 0 என்ற ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். அது நமக்கு தேவையில்லை. எப்பொழுது நமக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும்? மைனஸ் ஏபி சைன் பி பை ஈக்குவல் டு 0 என்பதும் நிறைவேற வேண்டும் என்றால் அது சைன் பி பை ஈக்குவல் டு 0 என்கிற போது கிடைக்கும் என்பது தெரிகிறது. அதனால் சைன் பி பை ஈக்குவல் டு 0 ஃபார் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் என்று எடுத்துக்கொண்டு பி பை ஈக்குவல் டு என் பை என்று தீர்மானம் செய்யலாம். அதாவது n இன்டிஜராக இருக்கும் பொழுது n டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0வாக இருக்கும் பொழுது p is equal to n என்று நமக்கு கிடைக்கிறது. அப்பொழுது நமக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதனால் ஐகன் வேல்யூஸ் லாம்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர் n an இன்டிஜர் நாட் ஈக்குவல் டு 0 என்பதாக கிடைக்கிறது. அதனுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் y of x is equal to a cos nx n not equal to 0 என்பதாக கிடைக்கிறது. n an integer என்பதாகவும் கிடைக்கிறது. எனவே yn of x is equal to an into cos nx n not equal to 0 n an integer என்பவை இந்த boundary value problem regarded as an eigenvalue problem in eigen functions ஆகும். ஐகன் வேல்யூஸ் லாம்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர் n நாட் ஈக்குவல் டு 0 n an இன்டிஜர் அவை பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸாக இருக்கின்றன. எனவே இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்திற்கு லாம்டா ஈக்குவல் டு 0 என்கிற பொழுது y of x is equal to a non-zero constant என்பது ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக கிடைக்கிறது. அது ஐகன் ஃபங்க்ஷன். லாம்டா பாசிட்டிவாக இருக்கும் பொழுது இதனுடைய ஐகன் வேல்யூஸ் லாம்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர் n நாட் ஈக்குவல் டு 0 n an இன்டிஜர் என்பதாக கிடைக்கிறது. இந்த ஐகன் வேல்யூஸுடன் தொடர்புடைய நான் ட்ரிவியல் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு yn of x is equal to an cos nx n an integer என்பதாக கிடைக்கிறது. அதனால் கேஸ் 1 கேஸ் 3 என்ற இரண்டு நிகழ்வுகளிலிருந்தும் நமக்கு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் தி எஸ்எல் ப்ராப்ளம் என்பது லாம்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர் n an இன்டிஜர். ஏனெனில் லாம்டா ஈக்குவல் டு 0 இஸ் அன் ஐகன் வேல்யூ, y இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் அ கரஸ்பாண்டிங் ஐகன் ஃபங்க்ஷன். அது கேஸ் 1 வருகிறது.
கேஸ் 3லிருந்து லாம்டாவுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் yn of x is equal to an into cos nx n an integer என்பதாக கிடைக்கிறது. எனவே இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்தின் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் லாம்டா equal to n ஸ்கொயர் n an integer ஆகவும் yn of x cos nx என்பதாகவும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக மற்றொரு உதாரணத்தை பார்க்கலாம். y டபுள் பிரைம் பிளஸ் லாம்டா y ஈக்குவல் டு 0. இங்கும் அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுண்டரி கண்டிஷன்ஸ் y of 0 ஈக்குவல் டு 0, y பிரைம் அட் பை ஈக்குவல் டு 0 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் k1 is equal to 1, k2 0, L1 is equal to 0, L2 equal to 1 என்பதாக ரெகுலர் SL ப்ராப்ளமில் உள்ள பவுண்டரி கண்டிஷன் y of 0 equal to 0, y prime at pi equal to 0 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள SL ப்ராப்ளம் ரெகுலர் SL ப்ராப்ளம். இதன் தீர்வு நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது ஐகன் வேல்யூஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஐகன் ஃபங்க்ஷன்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் இதில் லாம்டா என்பது பெராமீட்டராக இருப்பதால் நாம் லாம்டாவிற்கு எல்லா மதிப்புகளையும் கொடுத்து அது ஐகன் வேல்யூவாக இருக்கிறதா என்று கண்டுபிடிக்கலாம். முதலாவதாக லாம்டா ஈக்குவல் டு 0 என்ற நிகழ்வை எடுத்துக்கொண்டால் அதனால் y of x is a plus bx, y of 0 equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் a equal to 0, y prime at pi equal to 0 என்றால் b equal to 0 என்று வருகிறது. எனவே இந்த ரெகுலர் SL ப்ராப்ளமிற்கு 0 என்பது ஐகன் வேல்யூவாக இருக்க முடியாது. ஏனெனில் லாம்டா ஈக்குவல் டு 0 என்பதுடன் தொடர்புடைய தீர்வு y of x is identically 0 என்பதாக வருகிறது. அது ட்ரிவியல் தீர்வாக இருக்கிறது. எனவே SL ப்ராப்ளத்திற்கு லாம்டா ஈக்குவல் டு 0 என்ற ஐகன் வேல்யூ இல்லை என்பது தெரிகிறது. அடுத்த நிகழ்வாக லாம்டா லெஸ் தேன் 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர். எனவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் பிரைம் மைனஸ் பி ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0 என்பதாகும். அது y ஈக்குவல் டு a e பவர் px பிளஸ் b e பவர் மைனஸ் px என்று தீர்வை கொண்டிருக்கிறது. அப்பொழுது y பிரைம் ஈக்குவல் டு a p e பவர் px மைனஸ் b p e பவர் மைனஸ் px என்பதாகும். y of 0 ஈக்குவல் டு 0 என்றால் p இன்டு a மைனஸ் b ஈக்குவல் டு 0, p is different from 0 ஏனெனில் p equal to 0 என்றால் lambda equal to 0 என்று வரும். அதை முதல் நிகழ்வாக நாம் எடுத்துக்கொண்டு விவரித்து விட்டோம். எனவே இங்கு p different from 0. அதனால் a minus b equal to 0, அது a equal to b என்று கொடுக்கிறது. அடுத்தது y prime at pi equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் அது a p e பவர் p pi மைனஸ் a p e பவர் மைனஸ் p pi equal to 0 என்று கொடுக்கும். இதிலிருந்து a equal to 0 ஏனெனில் p is not equal to 0. e பவர் p pi மைனஸ் e பவர் மைனஸ் p pi is never 0. எனவே aயும் 0 ஆக இருக்கிறது. a equal to b என்பதால் b 0 ஆகிறது. எனவே y of x is identically 0. நமக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் தான் கிடைக்கிறது. அதனால் SL ப்ராப்ளத்திற்கு நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸும் இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. மூன்றாவது நிகழ்வாக லாம்டா பாசிட்டிவ் லாம்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது y டபுள் பிரைம் பிளஸ் பி ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கிறது. இதன் தீர்வு y of x is equal to a cos px plus b sin px. y of 0 equal to 0 என்றால் a equal to 0. அதனால் y of x is b sin px என்பதாகும். y prime x will be b p cos px என்று கிடைக்கும். y prime at pi equal to 0 என்றால் b p cos p pi equal to 0. நமக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தேவை. அதனால் b is not equal to 0, p is not equal to 0, cos p pi must be equal to 0 in order to get a non-trivial solution. அப்படி என்றால் p pi என்பது 2n minus 1 into pi by 2 n an integer ஆக இருக்க வேண்டும்.
அதாவது p is equal to 2n minus 1 by 2, n an integer, and therefore lambda equal to p square, which is equal to 2n minus 1 the whole square by 4, n a natural number என்பது பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூஸ்களாக நமக்கு கிடைக்கும். அது எந்த நிகழ்வில் கிடைக்கிறது? லாம்டா பாசிட்டிவ், லாம்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் என்று எடுத்துக்கொண்ட பொழுது கிடைக்கிறது. அதனால் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் தி எஸ்எல் ப்ராப்ளம் லாம்டா என் ஈக்குவல் டு 2n minus 1 the whole square by 4, n a natural number என்பதாக கிடைக்கிறது. அதன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்கள் என்ன? அது yn of x is equal to sin y of x equal to b sin px என்று இருப்பதால் p is equal to 2n minus 1 by 2 என்று சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு இந்த ஐகன் வேல்யூஸ் லாம்டாவுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்கள் yn of x is equal to sin 2n minus 1 by 2 into x, n a natural number என்பதாக கிடைக்கும்.